ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பமுது சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிங்கிற ஊரில் பிறவி மருதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்துட்டு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வீட்டில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருக்கிறது, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போனால் அதுக்கான இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் வெஹிக்கல் இருக்கிற மாதிரி போனோம்னா பரவாயில்ல. ஸோ இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமானது, வீட்டில் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோயிலில் வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் வந்துட்டு இப்போ நம்ம உடல் ரீதியாக நிறைய வியாதிகள்லாம் இதாக இருக்கும் அப்படின்னா இந்த அம்மன் வந்து அந்த ஈஸ்வரன் கோவில். இது ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த ஈஸ்வரன் வந்து அவர் வந்து சரி பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ஐதீகமாக கருதப்படுது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த கோயிலுக்கு போகுங்க. இந்த கோயில் கண்டிப்பாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டிங்கிற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப பழைய கோயில் தான். நீங்கள் இது பண்ணனதில்ல. அப்போ வந்து மன்னர் கட்டின கோயில் தான். இந்த மன்னர் வந்து இதை எடுத்து கட்டி நிர்வகிச்சிருக்காரு. ஸோ இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் நம்ம எந்த கோயிலுக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஜாதகத்தில் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி போகலாம் அப்படின்ட்டு போனது தான் இந்த கோவில். இந்த கோயிலில் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. உள்ளே நிறைய விக்கிரகம், சாமிகள், சிலைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் பார்த்துங்க, பாருங்கள், அதெல்லாம் தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கோயிலில் பார்க்கலாம். இதில் வந்து கல் வேலைப்பாடுகள் நல்லா இருக்குது. கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்குலாம் இதில் இல்லை. ஸோ இது வந்து நார்மலாக கோவில் தான். நிறைய பேர் போகிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்து என்ன ஐதீகம் தான், நம்ம அந்த பிறவி மருதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிறப்பே வந்து ஈஸ்வரனோட கோவிலுங்கிறது நல்லாவே தெரியுது. அதில் வந்துட்டு மருதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறப்போ மருந்தை வந்து குறிக்கிறதுனால, ஸோ உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக சரியாகும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம என்றைக்காவது ஏதாவது ஒரு கோவில் போகலாம், நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வந்து நீங்கள் எப்பயாவது ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. சாமி ரொம்ப அழகாக எழுந்தருள் இருக்கார். இந்த கோயிலில் வந்து நிறைய ஆன்மீக குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நெக்ஸ்ட்டு நாம் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் போய் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி. தேங்க்யூ.